ஆனால் நீ மார்க் ஆண்டனி பார்க்கும்போது அதுலேயும் கிட்டத்தட்ட இதே கதையமைப்பு கெட்டப்புகள் போடக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி 3-4 இடங்கள்ல கதை வந்து நகருது, இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஒரு 80s பேக்ரவுண்ட் மாதிரி கூட ஒன்று இருக்கு. அப்போ எனக்கு தோணுனது என்னன்னா, பிழை யார் மேலே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆல்சோ எல்லாமே வந்து பேட் லேர்னிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில பாடங்களை வச்சு நம்ம என்ன அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு அந்த பாடம் கெட்டதா நல்லதாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கக்கூஸில் உட்காந்து ஒருத்தன் டப்பிங் பேசி அனுப்புனதை நெகட்டிவாக எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இன்னைக்கு டீசரில் பஞ்சு மிட்டாய் செப்டம்பர் 15 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா இதை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்திருக்கணும்? இல்லை தெரில, எனக்கு அது ஒரு லேர்னிங்காக கிடச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு கசப்பான தேன், கசப்பான தேனா? தேன் கசப்பான தேன் கவிதை கைதட்டுங்க கைதட்டுறோம்.